இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளவுட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு தான். எப்படி செய்வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி சேர்த்துருக்கேன். அது கூட 8 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் வாட்டர் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம பீட் பண்ண போகும்போது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ஃபோம் மாதிரி வந்துடும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சாஃப்டாகவும் நல்லா க்ளவுட் மாதிரி கிடைக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் போல் பீட் பண்ணியிருப்பேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அந்த மாவு சேர்த்துட்டு கட்டியெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு மட்டும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 3லேருந்து 5 மினிட்ஸு மேலே வேகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. லைட்டாக அது ஃபோம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் கரெக்டான கண்டென்சிட்டி. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி ஒரு புட்டிங் மாதிரி இருக்குது பாருங்களேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ன ரெசிபின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.